பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரமெல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் காத்து உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாட்களில் நம்ம யாக்கோபுடைய குடும்பம் அதை பற்றி தியானிச்சுக்கிட்டே வரோம்ல. ஆண்டவர் உங்களோட பேசுகிறார்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏற்ற வசனத்தை ஆண்டவர் தர்றாரு. ஒவ்வொரு முறையும் அதை கேட்கும் போது என் கூடயே பேசுகிற மாதிரி இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? பேசுகிறது மோகன்லாசரஸ் அல்ல, ஆண்டவர் இயேசு. நான் உங்களுக்காக இவங்களுக்கு என்ன சொல்லணும், ஆண்டவரை என்ன வசனத்தை சொல்லணும், அதுக்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் தான் இதெல்லாம் சொல்லு அப்படின்னு என்னை வழி நடத்துவார். இந்த வசனத்தை சொல்லு, இப்படி ஒரு விளக்கம் சொல்லு, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். எனக்கு அவ்வளோ ஞானம் புத்தியெல்லாம் கிடையாது. ஆவியானவர் சகல ஞானம் பொருந்தின அந்த ஆவியானவர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படிக்கு ஏற்ற வார்த்தைகளை தருகிறார். அவ்வளவுதான். அவர் பேசுகிறதுனால தான் அவங்கள்ட்ட ஆண்டவரே பேசுகிற மாதிரி இருக்குது. சரியா? சரி, இன்றைக்கும் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து ஆதியாகமம் 31 7 வசனம் பாருங்கள். முதல்ல 7வது வசனம் பாருங்களேன். யாக்கோபு தன் மனைவிமார்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறார். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யாக்கோபு இந்த மாமனார் வீட்டில் வேலை செய்கிறார்ல 20 வருஷம். தன் மனைவி பிள்ளைகள்லாம் பிறந்து வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இவன் யாக்கோபின் நிமித்தம் அந்த லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? இவனுக்கு சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கான். இவ்வளோ கொடுக்க முடியாது, அவ்வளோதான். உழைப்புக்கேற்ற சம்பளம் கொடுக்கல, ஏமாற்றுகிறான். அப்போ இந்த யாக்கோபை எப்படியாவது ஏமாற்றி வசப்படுத்தி அடிமையாக வச்சு கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை. ஆனால் அப்போ யாக்கோபு சொல்கிறார், அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய விசுவாசம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை கண்டு பொறாமை உள்ள மக்கள் எழும்புவாங்க. உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய ப்ரொமோஷனை தடுக்க, உங்கள் மேலே ஒரு கரும்புள்ளியை வைக்க, இல்லாத பொல்லாத காரியத்தை சொல்லி உங்களை வேலையை விட்டு நீக்க, இது மாதிரி செய்கிற ஆட்கள் இருப்பாங்க. என்ன பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள் எங்கே இருக்கிறாங்கல்ல? உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, உங்கள் தெருவில் இருப்பாங்க, உங்கள் சபையில் கூட இருப்பாங்க. ஆமாம், எல்லாருமே நல்ல இருதயத்தோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வெளியில் இனிமையாக பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே ஏதாவது நம்மளை மடைக்கிறணும், அழிச்சிடணும், முடைக்கிறோன்னு நினைப்பாங்க. ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்கவில்லை. இதுதான் நம்முடைய விசுவாசம். ஏன் தெரியுமா? இந்த ஆதியாகமம் 31:5 யாக்கோபு சொல்லுகிறார், என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தின அந்த ஆபிரகாமின் தேவன் அவர் என் கூட இருக்கிறாரு. கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு தீங்கு செய்ய முடியலை. உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிற மக்கள் எழும்பினாலும் தேவன் அனுமதிக்க மாட்டார். உங்களை தொட இடம் கொடுக்க மாட்டார். உங்களை டிஸ்டர்ப் பண்ண இடம் கொடுக்க மாட்டார். உங்களை சேதப்படுத்த இடம் கொடுக்க. இதுதான் நம்முடைய விசுவாசம். அப்போ கொள்ள நோய் வீட்டு வாசற்படி வரைக்கும் வரும், வீட்டுக்குள்ளே வர அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் அனுமதிக்காமல் வீட்டுக்குள்ளே வர முடியாது. அவர் அனுமதிக்காமல் உங்களை தொட முடியாது. பாருங்கள், யோபுக்கு தீமை செய்ய சாத்தான் எத்தனையோ முயற்சி பண்ணுகிறான். பக்கத்தில் வரைக்கும் வந்தான், தொட முடியலை. கர்த்தர் அனுமதி இல்லாமல் தொட முடியாது. தேவன் அனுமதிக்கவில்லை. உங்களை அவ்வளோ ஈஸியாக சாத்தான் தொட முடியாது. பொல்லாத மனிதர்கள் தொட முடியாது. பயமுறுத்தலாம், தூரத்துலேருந்து பயமுறுத்துவாங்க. அப்படி இப்படி இல்லாத பொல்லாலாம் பேசி ஒன்று முடைக்கிறணும்னு சொல்லி. ஆனால் ஒன்று உங்களை அசைக்காது. நீங்கள் அதைத்தான் விசுவாசிக்கணும். தேவன் இடம் கொடுக்க மாட்டார். நானும் என் குடும்பமும் இயேசுவுக்கு சொந்தம். நாங்கள் அவருக்கு சொந்தமானவங்க. எங்களை ரத்தம் சிந்தி அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். எங்களுக்கு எல்லாம் அவர் தான். அவர் பார்த்து கொள்வாருன்னா அவர் தான் உங்களுக்கு காவல், அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் தான் உங்களுக்கு எல்லாமே. அப்போ எதுவும் உங்களை சேதப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். சரியா? மறுபடியும் அதே ஆதியாகமம் 31 ஆதியாகமம் 24-29 வசனம் பாருங்க. லாபான் யாக்கோபை துரத்தி கொண்டே வருகிறார். தன்னுடைய பெரிய ஆட்களோட, தன்னுடைய வேலை ஆட்களோடெல்லாம்
அப்போது அந்த ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, இப்போ யாக்கோபை நெருங்கிட்டான். யாக்கோபை பயமுறுத்தி அடித்து திருப்பி கொண்டு வந்து அடிமை ஆக்கிடலாமான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு, நீ யாக்கோபையிடையே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்குறார் பாருங்க. அவன் என்னுடைய பிள்ளை, அது என் குடும்பம், அவங்ககிட்ட நன்மை தான் பேசணும், தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. தேவன் எச்சரிக்கிறார். அதே காரியத்தை 29ஆம் வசனத்தில் லாபான் சொல்லுகிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. லாபான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நிறைய வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவனுக்கு அடியாட்கள்லாம். அவங்க சொன்ன அடித்து அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிடுவாங்க யாக்கோபை. உனக்கு தீமை செய்யக்கூடிய வல்லமை எனக்கு உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபுடைய நன்மை தான் பேசணும், தீமையானதை பேசக்கூடாது என்று எனக்கு எச்சரிக்கையாயிரு என்று என்னோட சொன்னார். பார்த்தீங்களா, அந்த பயம் லாபானுக்குள்ளே வந்து விட்டார். உங்களை யாரும் பயமுறுத்த ஆண்டவர் விட மாட்டார். உங்களை யாரையும் சும்மா அவங்கள பயமுடுத்தி முடக்கி அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி விட கர்த்தர் விட மாட்டார். தூரத்துலேருந்து பயப்படுத்தி பார்ப்பாங்க, அவ்வளோதான். சும்மா பயமுறுத்துறது, எழுதுறது, பேசுறது, செய்கிறது, மொட்டை கடுதாசு வேணால் போட முடியும், அவ்வளோதான். இது மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர உங்களை சேதப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுடைய குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். உடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டு சொல்வது என் குடும்பம், இவங்க என் பிள்ளைங்க அப்படின்னு தேவன் உங்கள் மேலே பாசம் வைத்திருக்கிறான். எப்படி விட்டுருவார்? அதனால நீங்கள் தைரியமாக இருக்கணும். அப்போ பாருங்களேன், இந்த யாக்கோபுக்கு ஏன் தேவன் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்தார் தெரியுமா? அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வனாந்தரத்தில் யாக்கோபு படுத்திருந்த போது தேவன் தரிசனமாகி, ஆதியாகமம் 28:15 பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து நான் உன்னை பாதுகாப்பேன். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வந்தப்போ 74ஆம் வருஷம் ஆண்டவர் என்னோட பேசி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். நான் ஒப்பு கொடுத்தேன், கொஞ்சம் அப்படியே வழி போயிட்டேன். 1975ஆம் வருஷம் ஆண்டவர் முகமுகமாக பேசும்போது, என் பலத்தினால என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, நிலைச்சு நிற்க முடியாது, சின்ன பாடு வந்தாலும் நான் சோர்ந்து போயிடுவேன், சின்ன சோதனை வந்தாலும் விழுந்து போயிடுவேன், நான் இப்படி உமக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை நடத்துவேன், உன்னை கடைசி வரை நடத்த வேண்டியது என் பொறுப்பு, நீ என்னை நம்பி வான்னு சொல்லி தான் என் கையை அவருடைய கரத்தில் கொடுத்தேன். பாருங்க, இன்றைக்கி இந்த 45 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, என்னை கைவிடவே இல்லை, யாரிடத்தில் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆண்டவரை அற்புதமாய் நடத்துகிறார், கடைசி வரை நடத்துவார் என்று அறிந்திருக்கிறேன். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? அவருக்கு சொந்தம் நீங்கள். அப்போ ஆண்டவர் உங்களை வாக்கு கொடுத்துட்டார், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை சொன்னதை செய்யும்போது உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அதே மாதிரி பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்களேன். வேத புஸ்தகத்தில் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுங்க. நல்ல ஒரு அப்போ கண்ணுக்கு தெரியாத எதிரி சாத்தான், பார்த்தீங்களா, பொல்லாத ஆவிகள், இதை குறித்து கூட ஆண்டவர் என்ன நமக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உன்னை சேதப்படுத்த விட மாட்டேன். பிசாசு போராடுவான், எதிர்த்து வருவான், உனக்கு விரோதமாக கட்சிக்கிற சிங்கம் மாதிரி பயப்படுத்துவான், பக்கம் வரைக்கும் வருவான், உன்னை தொட முடியாது. உன்னை சேதப்படுத்த நான் விட மாட்டேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டார். இதுதான் நம்முடைய விசுவாசம். இதை நீங்கள் அறிக்கையிடணும். என்னையும் என் பிள்ளைகளையும் சாத்தான் சேதப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். அங்கே ஆண்டவருக்கு சொந்தம். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். சரியா? ஆப்பிரிக்கா நாட்டுக்கு இந்த காட்டு பகுதியில் உள்ள மக்களுக்கு ஊழியம் செய்ய மிஷனரி ஒருவர் புறப்பட்டு போனார். அந்த ஊருக்கு வெளியில் ஒரு டென்ட் போட்டு தங்கியிருந்து சுவிசேஷம் அறிவிப்பார்.
அந்த கிராம தலைவனிடத்தில் போய் அங்குள்ள பூசாரி அவங்கெல்லாம் சொன்னாங்க, நம்ம மந்திரவாதம் பண்ணி இதை வச்சு பிழைப்பு நடத்துகிறோம், அந்த ஆவிகளை வச்சுருக்கோம், இந்த ஆள் வந்து ஜபம் பண்ணுறான், இயேசுன்னு ஒரு கடவுளை சொல்கிறான், அதனால அந்த அவன்கிட்ட போய் ஜோம் பண்ண வியாதியெல்லாம் சுகமாகுது, மக்களெல்லாம் அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்து நம்ம வணங்குற இந்த தெய்வத்தை நம்ப மாட்டாங்க, அதனால் நம்ம ஊருக்கு ஆபத்து, உங்கள் பதவிக்கு ஆபத்து, என்ன பண்ணுறது? அதனால் மக்களெல்லாம் அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் சொல்கிற கடவுள் இயேசுவை நம்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ராத்திரியாக போய் தீ வச்சு கொளுத்தி அவனை கொண்டுருவோம், அப்போ யாருக்கு தெரியாமன்னு சொல்லி பிளான் பண்ணான். சரின்னு சொல்லி கிராம தலைவன் கொஞ்சம் ஆட்களை நியமித்தான், நீங்கள் போய் யாருக்கு தெரியாமல் நைட்டில் தீ வச்சு அவனுடைய குடிசையை கொளுத்திருங்கன்னு சொல்லி. அப்போ இவங்கெல்லாம் ராத்திரியில் நல்லா தூங்குற நேரம் நடுராத்திரியில் போகிறாங்க. அங்கே போனாக்கி அவங்க அந்த வாசலை அந்த சின்ன குடிசை சுற்றிலும் நிறைய போர் வீரர்கள் அப்படியே கம்பீரமாக வளர்த்திய பயங்கர ஆயுதங்களோடு அப்படி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க காவலுக்கு. தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, என்னடா அது பயங்கரமான உருவத்தில் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, பயங்கர ஆயுதம்லாம் வச்சுருக்காங்க, நம்ம பக்கத்திலே போக முடியாத இவ்வளோ காவலாளிகள் இவர் வச்சுருக்காரா, இவருக்கு பாதுகாப்பாக இவ்வளோ ஆட்கள்லாம் இருக்காங்களா, இந்த ஆள் தனியெல்லாம் இருக்கிறான்னு நினச்சோன்னு சொல்லி பயந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் பகலில் காலையில் வந்தாங்க, கிராம தலைவர் இந்த ஆட்கள்லாம் வந்தாங்க. வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, உள்ளே போய் தேடுறாங்க. என்னையா தேடுறீங்கன்னு கேட்டால், நீ இந்த ஆட்களெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கல, எந்த ஆட்கள் ராத்திரியில் உனக்கு காவல் காக்கிற ஆட்கள் இந்த குடிசை சுற்றிலும் அப்படியே போர் சேவர்கள் அந்த ஆயுதத்தோட பெரிய பெரிய ஆயுதத்தோடு நின்னாங்களே, அப்போ உனக்கு பாதுகாப்புக்கு நீ ஆட்களை வச்சுருக்க, எங்கே ஒழிச்சு வச்சுருக்க நீ பார்த்தாங்க. அவர் சொன்னார், யாருமே கிடையாது, தனி ஆளாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, நாங்கள் ராத்திரி உன்னை கொல்லணும், தீ கொளுத்திடணும், குடிசை அழிச்சிடணும்னு வந்தோம், பார்த்தா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தோன்னு சொன்ன உடனே தான் அவர் அறிந்து கொண்டார், ராத்திரியில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை சுற்றிலும் பாளையம் இறங்க வைத்து பாதுகாத்திருக்கிறார் என்று. அவர் சொன்னார், அது தேவனுடைய சேனை, ஆண்டவர் என்னை பாதுகாக்க அனுப்பின சேனை என்று சொன்னபோது அவங்கெல்லாம் பயந்து நடுங்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் உங்களை தொட முடியாது, ஒருத்தர் உங்களுடைய குடும்பத்தை தொட முடியாது, பயமுறுத்துவாங்க, அவ்வளோதான், உங்களை சேதப்படுத்தலாம் முடியாது, பயப்படாதங்க. யாக்கோபுக்காக பேசின ஆண்டவர், என்னுடைய தாசனாகிய யாக்கோபோட தீமையை பேசக்கூடாது, நன்மை மாத்திரம் நான் பேசணுன்னு நீ வார்னிங் கொடுத்த ஆண்டவர், உங்களுக்காக உங்களை பகைக்கிறவங்க சத்துருக்கள், உங்களை ஒடுக்க நினைக்கிறவங்களோட கர்த்தர் பேசுவார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, உங்களுடைய குடும்பம் பத்திரப்பட்டிருக்கும், பிள்ளைகள் பத்திரமா இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடுங்க. முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி, அப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும், வருகைக்கு ஆயத்தப்படணும். நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய தெருவில் இருக்கிற மக்களுக்கு ஜெபிங்க, உங்களுடைய சபை ஊழியங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஊருக்காக, உங்களுடைய மாவட்டத்துக்காக ஜெபிங்க, மாநிலத்துக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க. மற்றவங்களுக்காக ஜெபித்த பிறகு கடைசியில் உங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய ஜெப குறிப்பு வச்சுருக்கீங்கல்ல, அதை வச்சு குடும்பமாக அதில் கை வைத்து, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை மாறணும், எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு உண்டாகணும், பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த வீடு கட்டப்படணும், இந்த கர்ப்பத்தின் என்ன ஆசீர்வாதமாக எழுதி வைங்க, அதை வைத்து ஜெபிக்கணும். தினம் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்க அதை நிறைவேறுவதை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களுக்காக தேவ தூதர்களை அனுப்பி இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பேசுகிறீர், யுத்தம் பண்ணுகிறீர், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளை முறித்து போடுகிறீர், முடக்கி போடுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேலே, எங்களுடைய குடும்பத்தின் மேலே நீங்கள் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, எங்களுடைய தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருடைய மனக்கண்ணு திறக்கப்படணும், அவங்களும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரணும், இந்த தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும். அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்படவும் எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையார் எல்லாரும் பாதுகாக்கப்படட்டும். எங்களுடைய போதகருக்காக, எங்கள் பாஸ்டருக்காக, பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம். அவங்க
அவங்களை எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, பயன்படுத்துங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மாநிலம் முழுவதில் ஆவியானவர் ஊற்றப்படணும். எங்களுடைய மாவட்டத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை பெருகணும். எழுப்புதல் அக்னி பரவணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாநிலத்திற்கு நீ தந்திருக்கிற நல்ல முதலமைச்சருக்காக நன்றி. மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தொகுதி எம்எல்ஏ அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உடைய கரம் அவளோடு இருக்கட்டும். அவங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், பாதுகாப்பை தாரும். எங்கள் தொகுதி மக்களுக்கு நன்மை செய்கிற நல்ல இருதயத்தை தாரும். பண ஆசையை அவருடைய உள்ளத்தை விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே, லஞ்ச ஊழலுக்கு இடம் கொடுக்காதபடி நேர்மையான அரசியல்வாதியாய் செயல்படுகிற நல்ல இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் எடுக்கிற எல்லா முயற்சிகளை வாய்க்க பண்ணி எங்களுடைய மாநிலத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும். கொள்ள நோய் முற்றிலும் அழியட்டும். அந்த கிரியைகள் அழிந்து போகட்டும். எங்களுடைய சபையில நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும். திரளான மக்கள் ரட்சிக்கப்பட எங்களுடைய மிஷனரிகளை வல்லமையோட கூட பயன்படுத்தும். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணட்டும். என் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், அவருடைய மனக்கண் திறக்கப்படணும். அதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று சொன்னீங்க. உன் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்களுடைய குடும்ப தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனைகளை மாற்றும். வேலைக்கு பிள்ளைகளுக்கு வழி திறந்து தாரும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த வாரத்தில் இந்த காரியத்தில் எங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். தடைகள் மாறணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், எல்லாம் நார்மலாய் மாறணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் மறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவருடைய கரம் உங்களுடைய கூட இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தினமும் குடும்பமாக இதே மாதிரி ஸ்தோத்திரத்தை ஜெபிங்க. நீங்கள் தினம் ஜெபிக்கும் போது நேரம் எடுத்து தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, எழுப்புதலுக்காக, உங்களுடைய தெருவில் இருக்க மக்கள், கிராமத்தில் இருக்க மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிலாம் கருத்தா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென்.